இந்த வாரம் நாங்க 2 இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார் கண்டக்ட் பண்றோம். முதல் வெபினார் பாத்தீங்கன்னா வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ப்ரெஷியஸ் மெட்டல். இந்த வெபினார்ல பாத்தீங்கன்னா எங்களோட மல்டி அசெட் பிஎம்எஸ் ப்ராடக்டான ஸ்பியரை பற்றியான டிஸ்கஷனா பண்ணுவோம். செகண்ட் வெபினார் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கோடீஸ்வரி வெபினார், உமன்ஸ் ஒர்னி வெபினார். இந்த வெபினார் எதை பற்றி பாத்தீங்கன்னா மணி ஆஃப்டர் மேரேஜ், ஸ்டேயிங் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் வித்வுட் கான்ஃபிளிக்ட். இந்த 2 வெபினாரும் ஜாயின் பண்ணா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. பாப்புலர் ஸ்டாக்ஸ்னா எல்லாரும் அந்த ஸ்டாக்கை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ட்விட்டரில், யூடியூப்பில், இன்ஸ்டாவில், வாட்ஸ்அப்பில், இப்படி எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டாக் பற்றின ஒரு அப்செஷன், அதை பற்றியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன நடக்குது? எல்லாரும் அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு ஆசைப்படுவோம். இயல்பு தானே. ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஆப்ரேட்டர் வரும்போது அந்த ஆப்ரேட்டருடைய டாப் 5 ஸ்டாக் என்ன, அதை எல்லாரும் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. 92 ஹர்ஷத் மேத்தா, 2000 கேத்தன் பாரிக், 2008 மறுபடியும் இன்ஃப்ரா பூம்ல சில ஆபரேட்டர்ஸ் சில ஸ்டாக்ஸை முதன்மைப்படுத்துறாங்க. பட் சமீப ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆபரேட்டர்ஸ் வந்து ஸ்டாக்ஸை முதன்மைப்படுத்துறது இல்லை. அவங்களுக்கு பதிலாக ஒரு புதிய கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்திருக்காங்க, அவங்க தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ இப்போ பங்கு விலைகளை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் உரிய சக்தி ஸ்டாக் புரோக்கர்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பிடிச்ச 4-5 ஸ்டாக்ஸை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களுடைய வேலை, அதில் நான் ஒன்றும் குறை சொல்லலை. அப்படி சொல்லும்போது நிறைய பேர் அதை பிடிச்சி வாங்குறாங்க. வாங்கும்போது விலை ஏறுது. விலை ஏறின பிறகு யாரெல்லாம் இன்னும் வாங்கலையோ அவங்களுக்கு ஐயோ நம்ம வாங்கலையே, இப்பயாவது வாங்குவோன்ற ஒரு உணர்வு வந்து மேல் விலை கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பங்கு விலை ஏறுது. ஏன்னாக்கா முதல்ல 10 பேர் வாங்கினா மேல் விலை கொடுத்து 100 பேர் வாங்குறோம், அதனால பங்கு விலை மேலும் உயருது. அதுக்கப்புறம் மேல் விலை கொடுத்து 1000 பேர் வாங்குறோம், மேலும் கூடுது. இதுல கம்பெனியும் நல்ல நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பல நிறுவனங்கள்ல கம்பெனிக்கும் அந்த இன்ஃப்ளூயன்சருக்கும் இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக பங்குச்சந்தை இயங்குகிறது அப்படிங்கிறது தான் அப்பட்டமான கள நிலவரம். தட்ஸ் தி ட்ரூத். ஸோ இப்படி ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, கம்பெனி நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க, விலை கூடிக்கிட்டே போகுது. ஒரு பாயிண்ட்ல ஒரு பீக் வருது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் 1000 பேர் வாங்கின பங்கு 10,000 பேர் வாங்குறாங்க, அப்புறம் 1,00,000 பேர் வாங்குறாங்க, அப்புறம் 10 லட்சம் பேர் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த 10 லட்சம் பேர் வாங்கும்போது தான் அந்த ஸ்டாக் பீக் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துடும் கம்பெனியில். ஏன்னா நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட எப்படி இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களோ அந்த நிறுவனத்துக்கு எதிர்மறையாக வேலை செய்யவும் சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த வேலையை செய்வாங்க. இப்போ அந்த தருணத்தில் சந்தையில் ஒரு சந்தேகம் விதைக்கப்படுகிறது கம்பெனியை பற்றி சந்தேகம் வரும்போது இது நல்ல கம்பெனி, இது கிரேட் கம்பெனின்னு சொன்னவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் பின்வாங்குவாங்க. சில நாள் அதை பற்றி பேச மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுது? தப்பாக பேசுகிறோம், இன்னும் அதிகமாக பேசுகிறோம். இந்த மாதிரி அதிகமான நெகட்டிவ் விஷயங்களை கேட்கும்போது மேக்சிமம் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க காதுக்கு அது போகும்போது சில பேர் விற்க ஆரம்பிச்சிருவாங்க பயத்தில். சில பேர் தங்க பணம் இல்லாமல் புரோக்கர் கிட்ட கடன் வாங்கி எம்டிஎஃப்ல வாங்கியிருப்பாங்க ஷேரை. விலை இறங்கினா புரோக்கர் அந்த பங்கை வித்துருவார். இது எல்லாம் நிறைய பங்குகளில் நடக்கும். அப்படி நடக்கும்போது விலை மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பக்கம் மேலே ஏறின பங்கு விலை அதுக்கப்புறம் கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கும் கம்பெனியினுடைய இயக்கத்துக்கும் நேரடியான தொடர்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பல தருணங்களில் இருக்காது. ஏன்னா விலை எட்ட வேண்டிய உயரத்தை விட 2 மடங்கு போயிடுச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா 1 மடங்கு இறங்கிறது கம்பெனி ஃபண்டமெண்டல் சம்பந்தப்பட்டது இல்லை. சந்தையில் வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியினால when there are more sellers விலை இறங்குது, when there are more buyers அந்த விலை கூடினதுனால தான் அந்த எக்ஸஸ் வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய பங்கு செல்லிங் வரும்போது விலையை இழக்கிறது, இறங்குகிறது. இது ஒவ்வொரு வருஷமும் ஏறக்கூடிய பங்குகளுக்கு அடுத்த வருஷம் நடக்குது. கவனிச்சிருக்கீங்களா? உங்க கமெண்ட்ஸை எந்த பங்குல இது நடந்திருக்கு, அது எப்படி உங்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிச்சது, அல்லது நீங்க அதை எப்படி கையாண்டீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய அனுபவங்களை எழுதுவதற்காகத்தான் இருக்கிறது, எழுதுங்க. ஸோ ஆக்சுவலா என்ன நடக்குது? இதுல ஒரு ட்ரேடிங் சைக்கிள் நடந்து முடிகிறது. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறத நிறைய பேர் உணர்றது இல்லை. அவங்க நினைக்கிறாங்க இன்வெஸ்ட் பண்ணுவதாக. பட் ஆக்சுவலா நடக்கிறது ஒரு ட்ரேடிங் சைக்கிள். இந்த ட்ரேடிங் சைக்கிள் மேலே ஏறி கீழே இறங்குது இல்லை, அது முடிவடைகிற நேரத்தில் போய் நிறைய பேர் வாங்குவாங்க. பட் அதுல என்ன சிக்கல்னாக்கா, ஒரு ட்ரேடிங் சைக்கிள் ஒரு ஸ்டாக்ல முடிஞ்ச உடனே அடுத்த ட்ரேடிங் சைக்கிள் ஆரம்பிக்காது. ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். இந்த நிகழ்வுகள்லாம் மக்கள் மறந்துடுவாங்க. சில ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அதே ஸ்டாக்ல வந்து
இறங்குவாங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப நாய்ஸியான சோஷியல் மீடியா சினாரியோல தொடர்ந்து அதே ஸ்டாக்ல ஊறிக்கிட்டு இருக்காங்க பீப்புள், ட்ரேடிங் சைக்கிள் முடிஞ்ச பிறகு கூட. ஸோ இன்னைக்கு நீங்க நிறைய ஸ்டாக் வச்சிருப்பீங்க, பயங்கர உச்சத்துக்கு போயிட்டு நீங்க இறங்கிடுச்சு, இறங்கின விலையில கல்லு போட்ட மாதிரி இருக்கு, மேக்ஸிமம் ஒரு 5-10% மேலும் கீழுமா போயிட்டு இருக்கு. இப்படி இருந்துச்சுனாக்கா அந்த ஸ்டாக்ல ட்ரேடிங் சைக்கிள் முடிஞ்சு போச்சான்னு நீங்க யோசிக்கணும். ட்ரேடிங் சைக்கிள் முடிஞ்சு போச்சுன்னா நீங்க தவறான விலையில வாங்கியிருந்தா அதை தொடர்ந்து ரொம்ப நாள் வச்சுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குன்றத உணரணும். இப்ப நான் எந்த தனி பங்கை பத்தி தப்பா சொல்லலை, நான் சொல்றது இந்த பேட்டர்னை பத்தி. இந்த பேட்டர்னை ஒவ்வொரு இன்வெஸ்டரும் ரீடு பண்ண தெரியணும். எந்த ஸ்டாக்ல ட்ரேடிங் சைக்கிள் முடிஞ்சு போச்சு, இனிமே அது செத்த பாம்பு அப்படின்னு நம்ம தான் ரீட் பண்ணணும். அப்ப இது மறுபடியும் படம் எடுக்காதா இந்த பாம்புனா, ஒரு நாள் எடுக்கலாம், அது 4 வருஷம் கழிச்சு இருக்கலாம், 3 வருஷம் கழிச்சு இருக்கலாம். நிறுவனம் மிகச்சிறந்த செயல்பாட்டில் மறுபடியும் பங்குச்சந்தை பார்க்கும்போது நடக்கும். அப்ப இன்னைக்கு சராசரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சேல்ஸ் ப்ராஃபிட்ஸ்ல இருந்துச்சுனாக்கா நடக்காது. அட்வர்ஸ் சினாரியோ இருந்ததுனாக்கா நிச்சயமா நடக்காது. அதே போல இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் சைக்கிள்ல போகக்கூடாத ஒரு நிறுவன மதிப்புக்கு ஒரு வேல்யூவேஷனை ரீச் பண்ணியிருந்தா நிச்சயமா அந்த வேல்யூவேஷன் உடனடியாக திரும்பி வராது. அப்ப அந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டாக்ல இருக்கவே கூடாது, வெளியே போயிடணும். ஏன்னா அந்த உச்ச மதிப்பு திரும்பி வரவே வராது. ஸோ ஒரு பங்கையும் எந்த பேஸ்கெட்ல போடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேடிங் சைக்கிள் முடிஞ்ச பிறகு சில பங்குகள் மறுபடியும் அந்த உச்ச விலையை தொடவே தொடாதுன்னு முடிவு பண்ணி ஓரமா வச்சிடணும். சில பங்குகள் மேபி ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வரலாம், ஆனா இப்போதைக்கு இமீடியட்டா எந்த ரிலீஃபும் இல்லை, உடனடியாக ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னா அதிலிருந்து வேறு ஒரு பங்குக்கு மாறி பணத்தை இழந்திருந்தால் அதை மீட்ட வேண்டும். சில பங்குகளை வெயிட் பண்ணா 1 இயர்ல மறுபடியும் ஏறிடும்ன்றதுக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சதுன்னா, கன்விக்ஷன் கிடைச்சுன்னா அங்க நீங்க வெயிட் பண்ணலாம். பாப்புலரான ஒரு பங்கு அன்பாப்புலர் ஆகும்போது அது மறுபடியும் உடனடியாக பாப்புலர் ஆகாது என்பதுதான் பங்கு சந்தையில் பேசப்படாத விதி. இட்ஸ் த அன்ஸ்போக்கன் ரூல். தெளிவா இருங்க. அப்போ அது எப்ப மறுபடியும் பாப்புலர் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத போது அதை நம்பி காத்திருப்பது ஒவ்வொரு முதலீட்டாளருடைய தனிப்பட்ட விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாப்புலர் ஸ்டாக் வேற, ஒரு நல்ல பங்கு வேற. முக்காவாசி நேரத்துல பாப்புலர் ஸ்டாக் நல்ல பங்காக இருக்காது. சில நேரங்கள்ல ஒரு பாப்புலர் ஸ்டாக் நல்ல பங்காகவும் அமையும். அப்ப எது நல்ல பங்கோ அதுல மட்டும் நீடித்து கொண்டு இந்த சுமாரான பங்குகளிலிருந்து வெளியேறி நல்ல பங்குகள்ல நம்ம பணத்தை போட்டு அல்லது நல்ல ஃபண்ட்ல பணத்தை போட்டு நம்மளுடைய முதலீட்டு பயணத்தை நம்ம மறுபடியும் சீர்படுத்திக்கலாம். மார்க்கெட் இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பை தருகிறது. யாரெல்லாம் பாப்புலர் ஸ்டாக்ல ட்ரேடிங் சைக்கிள் மேல போய் கீழே வரும்போது மாட்டிக்கிட்டாங்களோ அவங்க அதுல இருந்து வெளியேறி ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. இது அடிக்கடி கிடைக்காது. இந்த வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டு ஒரு புதிய பாதையை அமைத்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒவ்வொரு முதலீட்டாளனும் நகரணும். ஒரு முதலீட்டாளனா நான் என்னுடைய அனுபவத்துல ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிள் முடிஞ்ச பிறகும் இதை செஞ்சிருக்கேன். சமீப ஆண்டுகள்லையும் இதை நான் செஞ்சிருக்கேன். தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். நீங்களும் செய்ய வேண்டும். இப்படி நம்முடைய பயணத்தை தொடர்ந்து சீர்படுத்தி கொண்டு நம்முடைய போர்ட்போலியோவை நெறிப்படுத்தி கொண்டு ஒரு நல்ல இடத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.